5, 4, 8, 6, 1, 0, 3, 2, 4, 2. This call is now taking notes. இது This call is now being recorded. இவ்வளோ கணக்கு, இந்த கணக்கு இவ்வளோ தரவுகள் கொடுத்துட்டாங்க. இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்? முகடுனா முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில எழுதிக்கணும். நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2 எத்தனை முறை இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணணும். 1, 2. அதனால 4 3 முறை எழுதியிருக்கேன், 5 2 முறை எழுதியிருக்கேன், 6 2 முறை, 7 2 முறை, 8 1 முறை தான். அப்ப பாருங்க, அதுல இதை நான் இங்க இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்து எழுதியிருக்கிறேன். நாம டைரக்டாவேவும் இதுல கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பாருங்க, அப்ப 2 தான் எத்தனை முறை இருக்கு? 5 முறை இருக்கு. அப்ப சோ இதோட முகடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட தரவுகளுடைய முகடு 2. அதுக்கு அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. ஒரு கபடி அணி 20 பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னது? 36, 35, 27, 28, 29, 31, 32, 31, 35, 38, 38, 31, 28, 31, 34, 33, 34, 31, 30, 29. இந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு. அப்ப இவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. இதுல எந்த பாயிண்ட் அதிகமா எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 20 போட்டி விளையாடி இருக்காங்க. அதுல எத்தனை போட்டியில அதிகமா ஒரு பாயிண்ட் மட்டும் மீண்டும் மீண்டும் அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அதை என்ன பண்ணிட்டோம்? தரவுகளை ஏறு வரிசையில எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அப்ப இதுல 31 தான் எத்தனை முறை வந்திருக்கு? 5 முறை இடம் பெற்றிருக்கு. அதனால இதோட முகடு 31 அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததான் 3வது கணக்கு பாருங்க. 11 கிரிக்கெட் வீரர்களின் வயது, அதாவது இயர்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டுகள்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 25 வயசு, 36 வயசு, 39 வயசு, அப்படி சம்திங் சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி 11 வீரர்களோட வயசு கொடுத்திருக்கிறாங்க. அதுல எத்தனை வயசுல இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க? 25 வயசுல இருக்கிறவங்களா, 36 வயசுல இருக்கிறவங்களா, 39 வயசுல இருக்கிறவங்களா, 38 வயசு? முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? தரவுகளை ஏறு வரிசையில எழுதிட்டோம். அப்ப நம்ம 25 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 26 வயசுல ஒருத்தர் தான் இருக்காங்க. 36 வயசுல 3 பேர் இருக்காங்க. 38 வயசுல 2 பேரு, 39 வயசுல ஒருத்தர், 40 வயசுல ஒருத்தர் தான் இருக்காங்க. சோ அப்ப நம்மளுக்கு இந்த கணக்குல எத்தனை முகடு இருக்கு? 2 முகடு இருக்கு. ஏன்னா 25 3 முறை வந்திருக்கு, 36 3 முறை இருக்கு. சோ இந்த கணக்கோட முகடு 2 முகடு. அதே மாதிரிதான் பாருங்க, கணக்குல ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகளும் இருக்கும் அப்படின்றத ஒரு பாயிண்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 4வது கணக்கு பாருங்க. பின்வரும் தரவுகளின் முகடுகளை காண்க. இப்ப இவ்வளவு இந்த மாதிரி இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 32 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 32 நம்பர் என்ன பண்றோம்? இந்த மாதிரி எழுதுறது கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஏறு வரிசையில. அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நேர்கோட்டு குறிகள் மூலமாவும் நம்ம இந்த முகடை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மதிப்புகள் 12 எத்தனை முறை இருக்கு? 1 2 3 முறை இருக்கு. இங்க 3ன்னு போட்டுக்கணுமா? 13 எத்தனை முறை இருக்கு? எண்ணி பாருங்க. 4 முறை இருக்கு, அதனால 4. 14 எத்தனை முறை இருக்கு? 5 முறை இருக்கு. இதுல இந்த மாதிரி 4 கோடு போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 5 அப்படின்றது தெரியும்ல மேம்? அதுதான் இது. 5 முறை இருக்கு. 15 எத்தனை முறை இருக்குன்னா 10 முறை இருக்கு. அதனாலதான் 2 தடவை அந்த கோடு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன். 16 எத்தனை முறை இருக்கு? 5, அதுக்கப்புறம் 1 6 முறை இருக்கு. 17 2 முறை, 18 1 முறை, 19 1 முறை. அப்ப மொத்தமா 32 நம்பர்ஸும் தரவையும் நம்ம எழுதிட்டோம். டோட்டல் பண்ணிருக்கேன். அப்ப இதுல எது அதிக முறை இடம் பெற்றிருக்குது? 15 தரவு தான் 10 முறை இடம் பெற்றிருக்கு. சோ இதோட இந்த தரவுகளோட முகடு எத்தனை? 15. அதுக்கு அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. கொள்குறி வகை வினாக்கள். 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே. ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராயிங் பண்றாங்க. அதுக்கு சம் பெயிண்டிங்ஸ் எடுக்கிறாங்க, கலர்ஸ். அதுல என்னென்ன கலர்னா நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம். இவற்றின் முகடுன்னு கேக்குறாங்க. அப்ப நீலம் மட்டும்தான் எத்தனை முறை எடுத்திருக்காங்க? 2 முறை எடுத்திருக்காங்க. ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை,
இது எல்லாத்தையும் எத்தனை முறை தான் எடுத்திருக்காங்க? ஒரு முறை தான் எடுத்திருக்காங்க. அப்ப 2 முறை இடம்பெற நீளம் தான் இதோட முகடு. அதுக்கு அடுத்தது பாருங்க, 3, 6, 9, 12, 15 பின்வரும் தரவுகளின் முகடு. இதுக்கு முகடே இல்லைன்னு சொல்றான். ஏன்னா இதுல எல்லா நம்பருமே ஒரு முறை மட்டும்தான் இடம்பெறுது. அதனால இந்த கணக்குல முகடு இல்லை. அடுத்த சம் 7வது பாருங்க, 2, 1, 1, 3, 4, 5, 2. இதோட தரவு பாத்தீங்கன்னா இந்த தரவுகளோட முகடு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல எத்தனை இருக்கு? 2 2 முறை இருக்கு, 1 2 முறை இருக்கு. சோ இதோட முகடு 2 மற்றும் 1. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் சராசரி பார்த்தோம், முகடு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா இடைநிலை. இடைநிலை அளவு அப்படின்னாலே நடுநிலை அளவு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஆனா நம்ம ஃபார்முலா படி போட்டாலும் போடலாம், இல்ல இதோ இந்த மாதிரி அந்த இடைநிலை அளவு நடுநிலை அளவு அப்படி சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட தரவை நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல ஏறு வரிசையில எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் அந்த ஃபார்முலா வச்சு ஒரு கணக்கு சொல்றேன், கவனிங்க. ஒரு ஒரு முயன்று பார்ல இருக்கிற சம் நான் போடுறேன் பாருங்க. இப்ப நமக்கு கொடுத்துருக்குறாங்க 3 8 7 8 4 5 6 இப்படி ஒரு தரவுகள் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது சராசரிக்கு நாம என்ன பண்ண தேவையில்ல, கொடுக்கப்பட்ட தரவை ஏறு வரிசையில அமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா முகடுக்கும் இந்த இடைநிலை அளவுக்கும் நாம என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்ட அளவுகளை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதிக்கணும். அப்ப இதுல முதல்ல எந்த நம்பரு? 3, அதுக்கு அடுத்தது 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8. 8 2 முறை இருக்கா? இது நாம ஃபர்ஸ்ட் மெத்தடு. இது நம்ம எத்தனை இருக்கு இதோட, அதாவது இடைநிலை அளவு ஈக்குவல் டு நடுநிலை அளவு, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யோசிச்சா இப்ப இதுக்கு இது சரியாச்சு, இதுக்கு இது சரியாயிடுச்சு, இதுக்கு இது சரியாயிடுச்சு. அப்ப நமக்கு எது பேலன்ஸ் இருக்கு? இந்த 6 தான் நடுவுல இருக்கு. அப்ப இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர் போயிடுச்சு. அப்ப நடுவுல இருக்கிற நம்பர் எது? 6. இது இடைநிலை 6 அப்படி இப்படியும் சொல்லலாம். இன்னொரு மெத்தட் பாருங்க, ஃபார்முலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல மொத்தம் எத்தனை தரவு கொடுத்துருக்காங்கன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இந்த தரவுகள் கொடுக்கப்பட்ட தரவுகள் ஒற்றைப்படை எண்ணா இருந்ததுன்னா n+1/2 ஃபார்முலா. அப்ப மொத்த என்னோட மதிப்பு என்ன? மொத்த தரவுகள் எத்தனை அப்படின்றது. மொத்த தரவுகள் நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 7. 7 + 1/2 அப்ப 8. அப்ப 8/2னா என்ன வரும்? 4. அப்ப இதோட 4வது உறுப்பு எது? 4வது உறுப்பு தான் நம்மளுடைய 4வது உறுப்பு தான் இந்த தரவுகளோட இடைநிலை. அப்ப 1 2 3 இதான் 4வது உறுப்பு. அப்படி போட்டாலும் 6 தான் நமக்கு இடைநிலையா கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த 2 மெத்தட்ல இது எப்படி உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் இடைநிலை. இதுக்கப்புறம் அடுத்த கணக்குல நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது பயிற்சி 5.3க்கு போறோம். அதுல பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. தரவுகள் 12 14 23 25 34 11 42 45 32 22 44. இதோட இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு இடைநிலை அளவு எப்படி? நான் முதல்ல அந்த தரவுகளை ஏறு வரிசையில எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து அப்படின்னு போட்டேன். ஆனா இதுக்கு அப்படியே நம்ம இதை வச்சு போர்டு வச்சு கூட சொல்லிடுறேன் பாருங்களேன். அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், இதோட தரவுகள் முதல்ல எண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம
1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 தரவுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப 11 தரவுகள் அப்படின்றது என்னது? ஒற்றைப்படை எண்ணா? 11ன்றது ஒற்றைப்படை எண். சோ நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறோம்? n+1/2. அப்ப ஈக்குவல் டு 11 பிளஸ் 1/2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/2. அப்ப அடிச்சோம்னா 6. சோ 6. அப்ப இந்த நம்மளுடைய 6வது உறுப்பு தான் என்னவா இருக்கும்? இதோட இடைநிலையா இருக்கும். இப்ப தெரியுதா பாருங்க, இதுல 1 2 3 4 5 6வது உறுப்பு. 6வது உறுப்பு 25. ஓகேங்களா? இப்படி அந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் போடலாம், இந்த மாதிரி போட்டாலும் போடலாம். அதுக்கடுத்து 2வது கணக்கு பாருங்க. முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. முதல் 10 இரட்டைப்படை எண்களோட இடைநிலை அளவு அப்படின்னு சொன்னா, முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்கள். அப்ப இயல் எண்கள்ல முதல் இரட்டை எண் எது? 2 4 6 8 10 12 14 16 18 20. முதல் 10 எண் கேக்குறாங்களா? 2 4 6 8 10 20 வரைக்கும். இப்ப இயல் எண்களோட முதல் 10 இயல் இரட்டை படை இயல் எண்களுடைய இடைநிலை கேக்குறாங்க. நம்ம இப்ப இங்க எழுதும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த இயல் எண்கள்னு கேட்டதுனால நம்ம ஏறு வரிசையில தான் எழுதியிருக்கோம். அப்ப இது என்ன பண்ணலாம்? மொத்தம் இதோட இப்ப இதுல இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? n+1/2 சொல்லியிருக்கோமா? அது ஒற்றை எண்ணா இருந்தா மட்டும்தான். இந்த தரவுகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அப்ப 10ன்றது என்னது? இரட்டை எண்ணா? சோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, n/2, n+1/2. இதுதான் ஃபார்முலா. அப்ப n/2, n+1/2. சோ இப்ப என்ன பண்ணுவோம்? அடுத்தது மொத்த தரவுகள் அப்ப 10. அப்ப 10/2, 10 + 1/2. இதை அடிச்சோம்னா என்ன வரும்? 5. இது பண்ணணும்னு ஒரு 5, இது 11/2 என்ன வரும்? 5.5. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 5 + 5.5 சேர்த்தனா இப்படி வரும்ல. சாரி மேம், இதுல n/2 + 1 இப்படி வரணும். அப்ப 10/2 + 1 இப்படி வந்துச்சுன்னா இப்ப இது என்ன ஆயிடும்? 5ன்னு இருக்கும், இங்க 5ன்னு இருக்கும். இது 5, 5 + 1 என்ன ஆயிடும்? 6. அப்ப இதோட இடைநிலை என்னன்னா 5வது உறுப்பு 6வது உறுப்பு. இந்த ரெண்டு நம்ம கொடுத்தாங்க இல்லையா? இதுல 5வது உறுப்பு 6வது உறுப்பு எது? இங்க பாருங்க, 1 2 3 4 5 10, 12 தான். அப்ப இந்த ரெண்டு உறுப்பு தான் இடைநிலை உறுப்பு. இதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா 10 + 12/2.
அந்த ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்து அதை தான் இடைநிலை அளவா சொல்லணும். அப்ப 10யும் 12யும் கூட்டும் போது என்ன வரும்? 22. 22/2 அப்படின்னு போட்டோம்னா அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 11. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இரட்டை படையியல் எண்களுடைய இடைநிலை அளவு 11 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 3வது கணக்கு. கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலையை காண்க அப்படின்னு சொன்னோன்னே இதுல நான் இடைநிலை அளவு ஈக்குவல் டு நடு உறுப்பு அந்த ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல தரவுகளை ஏறு வரிசையில எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற உறுப்பு 34 அதுதான் இடைநிலை அளவுன்னு போட்டேன். ஆனா நீங்க இதை எப்படி போட்டுக்கலாம்? ஒற்றைப்படை எண்ணா இருக்கு, இதோட தரவுகளோட எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. ஸோ நீங்க n+1/2 அப்படின்னு போட்டாலும் 34 இதுதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இருசக்கர வாகனம், 3வது கணக்கு. ஒரு இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் கடையின் வாராந்திர விற்பனையானது கடந்த 14 வாரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதோட அதோட அந்த தரவுகள் பாத்தீங்கன்னா 10, 6, 8, 3, 5, 6, 4, 7, 12, 13, 16, 10, 4, 7. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், தரவுகளை ஏறு வரிசையில எழுதிட்டோம். ஸோ இதுக்கு இடைநிலை உறுப்பு ஈக்குவல் டு நடுநிலை உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டா இது என்ன வருது? நடுவுல 2 உறுப்பு வருதுனால அந்த 7 + 7 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு போட்டுறோம். இதையே நம்ம n/2, n/2 + 1 அந்த ஃபார்முலா போட்டு போட்டாலும் இது ஆன்சர் தான் வரும். நீங்க போட்டு பாருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, 4வது கணக்கு. 36, 33, 45, 28, 39, 45, 54, 23, 56, 25 ஆகிய 10 மதிப்புகளின் இடைநிலை அளவை கண்டறியவும் மேற்கண்ட தரவுகளின் மற்றொரு மதிப்பு 35 சேர்க்கப்பட்டால் அப்ப அதோட இடைநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தரவுகளோட இடைநிலை அளவு ஏறு வரிசையில எழுதிட்டாங்க. அதோட ஏறு வரிசை அதோட இடைநிலை உறுப்பு என்னவா இருக்கு? 36, 39 இது 2 தான் வருது. ஸோ 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தா நமக்கு என்ன வருது? 37.5 வருது. அப்ப இதுல இன்னொரு மதிப்பு 35 சேர்க்கப்பட்டா அப்ப அதோட ஏறு வரிசை மாறும் இல்லைங்களா? அப்ப அதோட ஏறு வரிசை என்னவாகுது பாருங்க. இப்ப இங்க 36க்கு முன்னாடி ஒரு 35 சேர்க்க வேண்டியது. சோ இப்ப இதோட இடைநிலை அளவு என்னவாயிடுதுன்னா, இப்ப இந்த தரவுகளோட எண்ணிக்கை எத்தனை ஆயிடுது? நம்ம ஏற்கனவே இரட்டைப்படை எண்ணா இருந்தது, இப்போ ஒற்றைப்படை எண்ணா ஆயிடும். அப்ப n+1/2 ஃபார்முலா பயன்படுத்தி போட்டோம்னா நமக்கு இந்த 36 ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. கொள்குறி வினாக்கள், உள்குறி வகை வினாக்கள். A, 2A, 4A, 6A, 9A வின் இடைநிலை 8 என்றால் A இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட இடைநிலை 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்படியே நம்ம என்ன பண்றோம், 8ன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம முதல்ல அதை என்ன பண்ணிட்டோம், இதை மட்டும் போர்டுல சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். A, 2A, 4A, 6A, 9A. இந்த மாதிரி 5 தரவுகள், 5 மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதோட இடைநிலை என்னன்னு சொல்லிட்டாங்க, 8ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல நம்ம முதல்ல இதுல இந்த ஏவா, 2Aவா, 4Aவா, 6Aவா, 9Aவா இதுல எது இடைநிலைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இதுல இப்ப ஏவுக்கு 8ன்னு கொடுத்து பார்த்தோன்னா என்ன ஆயிடும்? 8ன்னு ஆயிடும். அப்ப இது இடைநிலையா வருமா? வராது. அப்ப அப்ப 2Aல கொடுத்து பாருங்களேன். 2Aல ஏவோட மதிப்பு 8ன்னு கொடுத்தா என்ன ஆயிடும்? 8 2 16ன்னு ஆயிடும். அப்ப அதுவும் வராது.
அப்ப 4a சப்ஸ்டியூட் சாரி 4a சாரி 4a ஏவுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா அப்ப என்ன வரும்? இங்க 8ன்னு வருங்களா? அப்ப இதுல எதுதான் 4aன்றதுதான் நம்மளுடைய இடைநிலை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இப்ப என்ன பண்ணணும்? 4a ஈக்குவல் டு 8னா அப்ப ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும்? 8/4. அப்ப ஏவோட மதிப்பு 2 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப ஏவோட மதிப்பு என்னவாயிடும்? இங்க வந்து இடைநிலை கொடுத்துட்டாங்க, அந்த ஏவோட மதிப்பு கேட்கறதுனால ஏவோட மதிப்பு 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க 6வது கணக்கு. தரவுகள் 24, 29, 34, 38 இதோட இடைநிலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இதே மாதிரிதான் நம்ம முதல்ல தரவுகளை ஏறு வரிசையில எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போட்டு இரட்டை தரவுகள் வந்து தரவுகளோட எண்ணிக்கை இரட்டைப்படை எண்களா இருக்கிறதுனால நம்ம n/2, n/2 + 1 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். இல்லை இதே மாதிரியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்கள் அப்படின்னா இப்ப இயல் எண்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒற்றைப்படை எண்கள் அப்ப 1, 3, 5, 7, 9, 11. அப்ப இதோட இடைநிலை அளவு மொத்தம் 6 ஒற்றைப்படை இயல் எண்கள் கேட்டாங்களா? அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா n/2, n/2 + 1 அப்படி பார்த்தோம்னா உறுப்பு 3வது உறுப்பு 4வது உறுப்பும் ஆன்சர் வரும். அப்ப 3வது உறுப்பு எது? 5, 4வது உறுப்பு 7, அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா அதுதான் இந்த சம்மோட இடைநிலை அளவு. இப்ப 12/2ன்னு வரும், அதை அடிச்சோம்னா 6. அப்ப இந்த சம்மோட இடைநிலை அளவு 6. அதுக்கு அடுத்தது பாருங்க பயிற்சி 5.4. இதுல பாத்தீங்கன்னா சராசரி, இடைநிலை, முகடு இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். முதல் கணக்கு பாருங்க. 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க. அப்ப சராசரி காணணும்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? விவரங்களின் கூடுதல் 85 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூட்டு சராசரி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 85ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப விவரங்களின் கூடுதல் தெரியாது, நமக்கு விவரங்களோட எண்ணிக்கை 15ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆயிடும்? இந்த 15 மேல போயிடுச்சுன்னா பெருக்கல் வகுத்தல் இருக்கிற 15 பெருக்கல்ல போயிடும். அப்ப 85 பெருக்கல் 15 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 சைட்ல பெருக்கி இருக்க பாருங்க 1275. சோ தவறான விவரங்களோட கூடுதல் எவ்வளவு இருந்துச்சு? 1275 அப்படின்னு வந்தது. சோ நம்ம சரியான விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இந்த 1275 கூட 28 கூட்டிடணும். ஏன்னா 28க்கு பதில் தான் அவங்க 73ன்னு கூட்டிட்டாங்க. சோ கரெக்டானது 28 இல்லையா? அதனால அதை கூட்டிட்டு, ஆனா அவங்க என்ன கூட்டிட்டாங்க? தவறா 73 கூட்டிட்டாங்க. சோ அந்த 73 கழிச்சிட்டோம்னா நமக்கு அந்த சரியான விவரங்களுடைய கூடுதல் நமக்கு கிடைச்சிரும். அப்ப 1200 இங்க சைட்ல கூட்டி கழிச்சிருக்கிறேன் பாருங்க. 1275 கூட 28 கூட்டினா 1303ன்னு வரும். அதுல இருந்து 73 கழிச்சோம்னா 1230ன்னு கிடைக்கும். அப்ப இப்ப நம்ம சரியான சராசரி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா இப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சு, நமக்கு விவரங்களின் கூடுதல் தெரிஞ்சிச்சு, விவரங்களோட எண்ணிக்கை தெரிஞ்சிச்சு. அப்ப சரியான சராசரி என்ன? விவரங்களோட கூடுதல் 1230 டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை 15 அடிச்சோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 3ஆல் அடிக்கிறோம். 3ஆல் அடிச்சா சாரி 5ஆல் அடிக்கிறோம். 3 5 5 மேல அடிச்சோம்னா 2 5 10 2 மீறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 5 20 மீதி 3 முறை 6 5 30. அதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 4 3 3 8 3 24. அதுக்கப்புறம் 2 3 6 82. அப்ப சரியான சராசரி என்னதுன்னா 82. அதுக்கப்புறம் பாருங்க 2வது கணக்கு.
25, 16, 15, 10, 8, 30 இடைநிலை அளவு காண்க அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இடைநிலை பார்க்கணும்னா நமக்கு சராசரி பார்க்கும்போது இந்த ஏறு வரிசையில எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கும் போது நமக்கு தரவுகளை முதல்ல ஏறு வரிசையில எழுதிக்கணும். ஏறு வரிசையில எழுதுனா என்னன்னு வரும்? 8, 10, 15, 16, 25, 30 இது இடைநிலை அளவு. இதுக்கு மட்டும் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தரவுகளை நம்ம என்ன பண்றோம்? ஏறு வரிசையில எழுதுறோம். ஏறு வரிசையில எழுதுனா 8, 10, 15, 16, 25, 30. அப்ப நம்ம தரவுகளோட எண்ணிக்கையை முதல்ல பார்க்கணும். ஒற்றைப்படையா இருந்தா n+1/2 ஃபார்முலா. இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா n/2, n/2 + 1. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த இடைநிலை அளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ நம்ம ஏறு வரிசையில எழுதுனது தரவுகள் 8, 10, 15, 16, 25, 30. சோ பாருங்க, இப்ப இதுல 2, 1, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இதோட தரவுகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 6. 6ன்றது இரட்டைப்படை என்ன? சோ ஃபார்முலா n/2, n/2 + 1. இப்ப n என்னது? 6/2, 6/2, + 1. இப்ப இதை அடிச்சா என்ன வரும்? 3. இதை அடிச்சா 3 + 1. 3 + 1 4. அப்ப 3, 4. அப்ப இதுல மூணாவது உறுப்பும் நாலாவது உறுப்பும் தான் என்னது? நம்மளோட இடைநிலை. இதுல மூணாவது 1, 1, 2, 3 இதான் மூணாவது உறுப்பு. இது நாலாவது உறுப்பு. அப்ப 15, 16 இதுதான் இடைநிலை. அப்ப இந்த 2 எண் இடைநிலையா வரும்போது என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்து அதுக்கு ஆன்சர் போடணும். 15 + 16 ÷ 2. 15, 16 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 31. அப்ப 31/2 போட்டோம்னா என்ன வரும்? 5, 2, 30. மீதி 1 இருக்கும். புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துனா 5. 5, 2, 10. அப்ப இதோட இடைநிலை என்னவா இருக்கும்னா 15.5 அப்படின்றதுதான் இதோட இடைநிலை. இது புள்ளி வரல, அதனால அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த சம் பாருங்க. 4வது கணக்கு. சமூக அறிவியல் தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியையும் இடைநிலையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்க. இப்ப ஒரே கணக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம சராசரியும் கண்டுபிடிக்கணும், இடைநிலையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சராசரிக்கான ஃபார்முலா என்னது? விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கையா? சோ நம்ம விவரங்களின் கூடுதல் போட்டோம், அதை இங்க சைட்ல கூட்டி போட்டிருக்கோம் பாருங்க. கூட்டினா என்ன வருது? 78ன்னு வருது. அப்ப விவரங்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 6. சோ 78 6ஆல அடிச்சோம்னா நமக்கு 13 வருது. அப்ப சராசரி எத்தனை? 13. அடுத்தது இடைநிலை கண்டுபிடிக்கணும். இடைநிலை ஈக்குவல் நடு உறுப்பு. நான் இந்த ஃபார்முலா வச்சு போட்டு இங்க அப்படியே ரெண்டு நம்பர் வர்றதுனால ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல அடிச்சு ஆன்சர் போட்டேன். ஆனா இங்க இரட்டைப்படை எண் வருதுங்களா? தரவுகளோட எண்ணிக்கை 6. 6ன்றது இரட்டைப்படை எண்ணா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? n/2, n+1, n/2, n/2 + 1. அந்த ஃபார்முலா முன்னாடி போட்டோம் இல்லையா? இப்பதான் அதே மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி போட்டு பார்த்தாலும் இதான் ஆன்சர் வரும், இப்படி போட்டாலும் இதான் ஆன்சர் வரும். அப்ப 12, 14 கூட்டினா 26. 26/2 அடிச்சோம்னா 13 ஆன்சர். இடைநிலை அளவு 13. அடுத்தது 5வது கணக்கு பாருங்க.
ஒரு கால்பந்து அணி அடித்த கோல்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கால்பந்து அணி எவ்வளவு கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த தரவுகளுக்கு முகடும் இடைநிலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முகடு பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், தரவுகளை ஏறு வரிசையில எழுதுவோமா. சோ அதே மாதிரி ஏறு வரிசையில எழுதிட்டேன். அப்ப முகடு என்ன, எந்த தரவு அதிக முறை இடம்பெறுதுன்னு பார்க்கணும். அப்ப ரெண்டுன்றதுதான் அதிக முறை இடம்பெறுது. அப்ப சோ முகடு 2. இடைநிலை அளவு என்ன இருக்கும், இது எத்தனையா இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 11ன்றது ஒற்றைப்படை எண்ணு. சோ n+1/2 11 + 1/2 12/2 அப்படின்னு போட்டோம்னா என்ன இருக்கும், 6ன்னு வருமா. 12 2ஆல் அடிச்சோம்னா 6ன்னு வரும். அப்ப இதுல 6வது உறுப்பு என்ன, 1 2 3 4 5 6. 6வது உறுப்பு 3. சோ ஆன்சர் 3. நான் அப்படி போட்டாலும் 3 தான் வருது. இங்கே நான் என்ன பண்ணிருக்கேன், இடைநிலை அளவு = நடு உறுப்பு. இதோட நடு உறுப்பு என்ன, நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஏறு வரிசையில் எழுதிட்டேன். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து பார்த்துனே வந்தா நடு உறுப்பு எது, 3ன்னு வருது. சோ 3 தான் ஆன்சர். இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். அதுக்கு அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. 6, 11, 13, 12, 4, 2 சராசரி மற்றும் முகடு. அப்ப சராசரி என்ன, விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களை கூட்டினா என்ன வருது, 6 + 11 17, 17 ஒரு 13 20 30, 30 கூட ஒரு 12 கூட்டினா 42, 4 46 + 2 48, 48/6. 48 6ஆல் அடிச்சோம்னா ஒரு 6 8 48. சோ சராசரி 8. முகடு பாத்தீங்கன்னா தரவுகளை முதல்ல நம்ம இங்க சராசரிக்கு நம்ம அப்படியே கூட்டிட்டோம். ஆனா முகடு பக்கத்துக்கு முதல்ல தரவுகளை ஏறு வரிசையில எழுதுறோம். ஏறு வரிசையில எழுதுனா என்ன ஆகுது, 2, 4, 6, 11, 12, 13. சோ எந்த எண்ணுமே இதுல ஒரு முறைக்கு மேல இடம்பெறல. சோ இந்த தரவுகள்ல முகடு கிடையாது அப்படின்னு சொல்லிடும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது 7வது சம் பாருங்க. 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 8. மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் 8 ஆக உள்ளது எனில் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்க. நமக்கு மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஆனா சராசரி என்ன சொல்லிட்டாங்க, 6 மாணவர்களின் மதிப்பெண்களோட சராசரி 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப திரும்பவும் இன்னொரு, அப்ப 9வதா ஒரு மாணவரோட மதிப்பெண்ணையும் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்துமே அவங்களோட அந்த சராசரி என்னவாதான் இருக்குது, 8ஆ தான் இருக்குது. அப்ப சேர்க்கப்பட்ட மாணவனோட மதிப்பெண் தான் கேட்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சேர்க்கப்பட்ட மாணவனோட மதிப்பெண்ணை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப சராசரியோட ஃபார்முலா என்ன, விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. அப்ப சராசரி நமக்கு 8ன்னு கிடைச்சது, ஈக்குவல் விவரங்களின் கூடுதல் பை விவரங்களோட எண்ணிக்கை எத்தனை, முதல்ல 6 மாணவர்களோட சராசரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப 6. சோ நம்ம என்ன பண்றோம், விவரங்களின் கூடுதல். அப்ப இந்த 6 இங்க வகுத்தல் இருந்து இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடுது, பெருக்குனா 48. அப்ப விவரங்களோட கூடுதல் 48. இப்ப ஃபர்ஸ்ட் 6 மாணவர்களோட விவரங்களின் கூடுதல் எவ்வளவு வந்துச்சு, 6 மாணவரோட மொத்த மதிப்பெண் இப்ப நமக்கு கிடைச்சிச்சு 48ன்னு. ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க, இன்னொரு மாணவரோட மதிப்பையும் சேர்க்கிறாங்க. நம்ம தெரியாது சேர்க்கப்பட்ட மாணவனை எக்ஸ்ன்னு வச்சோமா. அப்ப ஏற்கனவே அந்த சராசரி என்ன மாறலன்னு சொல்லிட்டாங்க. சோ சராசரி ஈக்குவல் அதே வச்சுக்கணும், 8 ஈக்குவல் நமக்கு விவரங்களின் கூடுதல் 48. அது கூட இன்னொரு மாணவரோட மதிப்பெண்ணை கூட்டினாங்க இல்லையா, அவரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம் பை. இப்ப விவரங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கும், 7. ஏன்னா இன்னொரு மாணவரோட மதிப்பெண்ணை நம்ம சேர்க்கிறோம். அப்ப அதே பழைய மெத்தட் படி இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிடும், வகுத்தல் இருந்தது. அப்ப 8 7 56. 56 ஈக்குவல் 48 பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த 48 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா கழித்தல் ஆயிடும். அப்ப 56ல 48 கழிச்சா இங்க சைட்ல கழிச்சிருக்கோம் பாருங்க.
8ன்னு வருது. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 8. அப்ப சேர்க்கப்பட்ட மாணவனுடைய 7வதா சேர்க்கப்பட்ட மாணவனோட மதிப்பெண் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மதிப்பெண். அதனாலதான் நமக்கு சராசரின்னா அவங்கள மாறவே இல்லை அப்படின்னு கணக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க 8வது கணக்கு. பின்வரும் தரவுகளுக்கான சராசரி, முகடு மற்றும் இடைநிலை காண்க. இதுக்கு நம்ம என்ன எல்லாமே கண்டுபிடிக்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த சாப்டர்ல புள்ளியல்ல சராசரி, முகடு, இடைநிலை இது 3 பார்த்தோம். இந்த ஒரு தரவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, இந்த 3மே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரியோட ஃபார்முலா என்னது, விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களோட கூடுதல் விவரங்கள் என்ன பண்றேன், இங்க சைட்ல கூட்டி இருக்கும் பாருங்க, மொத்தம் எத்தனை வருது 102ன்னு வருது. கூட்டினா அப்ப 102 பை எண்ணிக்கை எத்தனை, விவரங்களோட எண்ணிக்கை 2 4 6. அப்ப 6ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா ஓராறு 6, மேல ஓராறு 6 வரும், மீதி 4 வரும், 42 இருக்கும். அப்ப 7 42. அப்ப சராசரி எத்தனை 42. முகடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றோம், முதல்ல தரவுகளை ஏறு வரிசையில எழுதுறோம். அப்ப மிகச்சிறிய அளவு எது 10ன்னு இருக்குது. 10 2 முறை இருக்கு, 15 ஒரு முறை இருக்கு, 21 ஒரு முறை இருக்கு, 22 ஒரு முறை, 24 ஒரு முறை இருக்கு. சோ 10 தான் 2 முறை இடம்பெற்றிருக்குது. முகடுனா என்னது, அதிக முறை இடம்பெற தரவுகளுடைய எண்ணிக்கை. எந்த தரவு அதிக முறை இடம்பெறுதோ அந்த தரவு தான் அந்த கணக்குடைய முகடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல 10ன்றது தான் என்ன இருக்கு, 2 முறை இருக்கு. சோ 10 தான் இதோட முகடு. இடைநிலை அளவு. இடைநிலை அளவுக்கு என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஏறு வரிசையில எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இங்க நடு உறுப்பு ஈக்குவல் டு இடைநிலை உறுப்பு அப்படின்ற ஃபார்முலா வச்சு போட்டுட்டேன். ஆனா இங்கேயும் தரவுகளோட எண்ணிக்கை எத்தனை, ஒற்றைப்படை என்ன இரட்டைப்படை என்ன பார்த்தீங்கன்னா 2 4 6 இரட்டைப்படை என்ன இருக்கு. அப்படி போட்டாலும் n/2, n/2 + 1 அந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் இதே அளவு தான் வரும். அதாவது 2, 3 வரும். அப்ப நம்ம 2வது உறுப்பு 3வது உறுப்பு தான் இடைநிலை. சோ அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா 18. அதான் இடைநிலை. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட தரவுகளின் 9வது கணக்கு. கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க அப்படின்னு சொல்றாங்க. 14, -3, -0, -2, -8, -13, -1 7. நமக்கு இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி எண்கோடு போட்டு நான் இப்படி போட்டு பாத்துக்கிறேன். இப்படி போட்டு பார்த்தா கரெக்டா இருக்குமா ஏறு வரிசை. சோ அப்படி போடும்போது -8 -3 -2 இதுல இருந்து இதுக்கும் நம்ம அந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னாலும் வரும். நான் அதை போட்டிருக்கேன் பாருங்க. இடைநிலை அளவுன்னா வருது -1, 0ன்னு வருது. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணனா -1 2ஆல டிவைட் பண்ணனா என்ன வரும் 0.5ன்னு வரும். மைனஸ் நம்ம சிக்னேச்சரை போடணும். அப்ப -0.5 அப்படின்றதுதான் இதோட இடைநிலை. முதல் 10 பகா எண்கள் மற்றும் பகு எண்களின் சராசரியை காண்க. அப்ப முதல் 10 பகு எண்கள், முதல் 10 பகா எண்கள் சொல்லட்டுமா. அப்ப முதல் 10 பகா எண்கள் என்னவா இருக்கு, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. இது முதல்ல இது எல்லாமே இது முதல் 10 பகா எண்கள். அப்ப பகா எண்கள் கூடுதல் என்ன வருது 129. அப்ப 129 10 இல்லையா விவரங்களோட எண்ணிக்கை. அப்ப 10ஆல டிவைட் பண்ணா என்ன வருது 12.9 அப்படின்னு வருது. அப்ப சராசரி என்னது, முதல் 10 பகா எண்களின் சராசரி 12.9. அதுக்கு அடுத்தது பாருங்க, முதல் 10 பகு எண்களுடைய சராசரி அப்படின்னு கேக்குறாங்க. முதல் 10 பகு எண்கள் நான் முதல்ல எழுதணும். அது பாத்தீங்கன்னா 2 6 8 4 6 8 9 10 12 14 15 16 18. அப்ப இந்த விவரங்களோட கூடுதல் என்ன வருது 112. 112/10 10ஆல டிவைட் பண்ணா என்ன வருது 11.2ன்னு வருது. அப்ப முதல் 10 பகா எண்களுடைய சராசரி 12.9, முதல் 10 பகு எண்களுடைய சராசரி 11.2 அப்படின்னு வருது. ஓகேங்களா.
இதுதான் பயிற்சி 5.4. இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. புள்ளியல் சாப்டர் ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ மேம். மேம் கலை மேம். ஜோதி மேம் இருக்கீங்களா? மேம் முடிச்சிட்டாங்க மேம். ஆஃப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அது குரோம்ல போய் தான் பண்ணணும். இருங்க திரும்ப குரோமுக்கு போறேன். அது அவங்க லீவு. மேம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அது சம்பந்தமா ஏதாவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் மைக் ஆன் பண்ணிடுறேன். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நான் போயிட்டு அதை ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே அது மேம். ஜோதி மேம்க்கு அங்க டவர் ப்ராப்ளம், ஏதோ மழைனால டவர் ப்ராப்ளம் கூட இல்ல, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் ரெக்கார்டிங் போட்டேன். வரேன். மேம் நீங்க கேளுங்க. ஓகே மேம். Ma'am, I have one doubt, ma'am. சொல்லுங்க மேம். மேம் இடைநிலைன்னு சொல்றோம்லங்க மேம், ஆமா அதுல மேம். வந்து இந்த சைடும் நம்ம ஈக்குவலா கேன்சல் பண்ணினே வந்துட்டு நடுவுல 2 ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கும் தானங்க மேம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும் மேம். வெயிட் பண்ணும். ஆ ஓகேங்க. அப்படி பண்ணாலும் ஆ கிடைக்கும் தானங்க அப்படி மேம்? ஆமா மேம், அப்படியும் கிடைக்கும் மேம். ஓகே மேம். இருந்தாலும் அதுல புக்ல இப்படி ஒரு ஃபார்முலான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே. ஆனா நானே எல்லா சம்மும் நான் போட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுலயே நான் அப்படிதான் போட்டிருப்பேன் மேம். இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். மேம் பயிற்சி 5.3ல கொள்குறிவைகள் 5வது சம்ல மேம், அது நம்ம சொல்லுங்க. ஆப்ஷனை வந்து ஏக்கு சப்ஸ்டிட் பண்ணி கூட அந்த ஆ ஆன்சர் கொண்டு ஆ வரலாம் மேம். ஆமாங்க மேம், அப்படிதான் மேம். அப்படியும் பண்ணிடலாம் மேம். ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த சிந்திக்க அதெல்லாம் போட்டிருக்கேன் மேம், அதையும் அனுப்பியிருக்கேன். நன்றி மேடம். ஓகே மேம். ஓகே. அதையும் பாத்துங்க. சரி, இப்ப கூட்டு சராசரி அல்லது கூட்டு சராசரி ரெண்டும் வேற வேறையா ஒண்ணா மேம்? ஒண்ணுதான் மேம். ஒண்ணுதான். அதோட ஃபார்முலா சொல்லுங்க. சராசரி ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. ஓகே மேம். முகடு என்பது அதிகபட்ச எண்ணிக்கையிலான தரவுகளின் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த கூற்று சரியா மேம்? சரி மேம். சரி மேம். ஓகே மேம். அப்ப இன்னொரு கூற்று சொல்றேன் பாருங்க. தரவுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகள் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அது சரியா மேம்? தவறு தவறு மேம். மேம். தவறு. அதாவது தவறு மேம். இருக்கலாம் ஓகே. மேம். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி முகடு இல்லாமலும் தரவுகள் கொடுக்கப்படலாம். அதுவும் தெரிஞ்சுக்கணும் மேம். இது அந்த முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்,
அதிக பெரிய எண்ணிக்கையில முகடு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அத ஏறு வரிசையில எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு இது தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா மேம் இடைநிலைக்கு வந்து என்ன பண்ணலாம். ஏறு மேம் இப்போ வரிசையில நீங்க கொடுக்கப்பட்ட முகடுகள் எண்களை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ ஆமா ஆமா அந்த மாதிரி வந்து முகடுகள் வந்து ஈவனான குவாண்டிட்டி இல்லை. இப்போ 3 இருக்குன்னா 3 முறை அந்த தரவுல இருந்துச்சுன்னா 4 3 முறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முகடு எப்படி மேம் பண்றது? 3,4 இரண்டுமே முகடு. அப்ப அதுல வந்து ரெண்டு முகடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவனா சொல்லணும். இருந்ததுன்னா 2 முகடு அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. ஆமா ஆமா. தேங்க்யூ. நம்ம ஒரு ஆப்ஷன் ஒரு கொள்குறி வகை வினாக்கள் கூட அது கொடுத்திருந்தாங்க பாருங்க. 2, மற்றும் 1 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு பாருங்க முகடுல. அந்த மாதிரி 2 ஆன்சரும் வரும் முகடுக்கு பொறுத்த வரைக்கும். 2 ஆன்சர் 3 ஆன்சர் கூட வரலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேம் இன்னொரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். மேம் அந்த கொள்குறி வகை வினாக்கள்ல A2A 4A அப்படின்னு சொல்லிட்டு 8 இடைநிலை 8 வச்சு அந்த சம்மு கொஞ்சம் போட்டு காட்டுங்களா மேம். நான் இதோ வரேன் மேம். நமக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது பாருங்க மேம். A, 2A, 4A, 6A, 9A இப்படி கொடுத்துட்டாங்க. ஸ்கிரீன் தெரியலங்க மேம். ஓ தெரியலையா? இல்லைங்க யாருக்குமே மேம். தெரியலைங்க. எஸ் மேம் ஸ்கிரீன் தெரியல.